ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2024 சைனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன ஸ்னேக் ஸ்கின் பியூட்டி மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூவி ஒரு ஃபேண்டசி மூவி. இப்பதான் நம்ம சேனலுக்கு விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே பனிமூட்டமா இருக்கிற ஒரு சுடுகாட்டை தான் காட்டுறாங்க. பொதுவா சுடுகாட்டுல பொணத்தையெல்லாம் சவுப்படியில வச்சு தானே பதிப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மரத்துல கட்டி போட்டுருக்காங்க. அப்புறம் தலையில ஒரு மரத்துல அப்படி தொங்கிட்டு இருக்கு. பாக்குறதுக்கு அப்படியே மூஞ்சில அழுகி போய் கோரமா இருக்கு. அந்த சுடுகாட்டுக்குள்ள 2 பேர் குடி போதில அப்படியே ஆடிட்டே வரானுங்க. வந்ததுல ஒருத்தன் வந்து உச்சா வருதுன்னு சொல்லிட்டு உச்சரிக்க போறான். அவன் போனது கூட தெரியாம பக்கத்துல இருக்கிறவன் மரத்தை பிடிச்சிட்டு ஏன் மச்சான் நின்னுட்டே இருக்க, வா நடந்து போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். உச்சா சட்டிக்குள்ள போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய நாகம் உடைச்சிட்டு வந்து அவன் அந்த இடத்துல கடிச்சு அப்படி ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சி கொன்றுது. அப்புறம் பக்கத்துல இருக்கிற அவன் ஃப்ரெண்டையும் போய் களத்தை கடிச்சு அப்படியே உடம்புல ரத்தத்தை உறிஞ்சி 2 பேத்தையுமே ஏற்கனவே கிடக்கிற பொணங்க மாதிரி மாத்திருது. அதே சுடுகாட்டுக்குள்ள ஹீரோவும் ஃப்ரெண்ட் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன வேலை பார்ப்பானா, பொணங்கெல்லாம் தனியா கை கால் தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கும்ல, அதெல்லாம் தேய்ச்சி அழகுபடுத்துறது அவன் வேலையே. பக்கத்து ஊருக்கு இந்த விஷயமா தான் போயிட்டு இருப்பான். அதுக்காக தான் சுடுகாட்டு வழியா பூந்து போயிட்டு இருக்கான். அப்ப தூரத்துல அப்படியே ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்குது. அது ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாத்துறான். பார்த்துட்டு என்னடா அது தூரமா ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல கால் எடுத்து டக்குனு பக்கத்துல சவுப்படியில விட்டுறான். அப்புறம் அண்ணாந்து பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு திடீர்னு நாங்க இல்ல. இதை பார்த்தோன்னா பதறி ஓட ஆரம்பிச்சிடறான். அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்டிருக்கு. நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோவும் அந்த ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு பக்கத்துல போய் நின்னுட்டு எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், என் பேர் லியோனி, இவன் என் ஃப்ரெண்டு, நான் பொணங்களெல்லாம் தைக்கிறவன், பக்கத்து ஊருக்கு ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். என்ன வேலை செய்யறேன்னு சொன்னீங்க? பொணங்களெல்லாம் தைக்கிறவன் அப்படின்னு மறுபடியும் சொல்றான். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. என்ன உதவின்னு கேட்கறான். என் தங்கச்சி ஒத்தி இறந்துட்டா, அவ தலை தனியா போயிடுச்சு, அதை கொஞ்சம் தைச்சு தந்தீங்கன்னா அவளுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமையில நல்லபடியா செஞ்சிருவேன், இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க. ஹீரோவும் சரி நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறான். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போனோடனே கதவு தானாவே முடிக்குது. அக்கா அப்படியே வெளியே இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல தான் தங்கச்சிக்காரோட உடம்பு ஒரு டேபிள் மேல படுக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல பெட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் பக்கத்துல இருக்கிற ரூம்ல போயிட்டு அந்த பெட்டியை திறந்து பாக்குறான். பார்த்தா அதுக்குள்ளதான் தலை இருக்கு. எடுத்துட்டு வந்துட்டு ஊசி நூலை வச்சு தைக்க ஆரம்பிக்கிறான். தைக்கும் போது சாமி கும்பிட்டு தான் தைக்கிறான். ஆண்டவா இவனோட ஆத்மா எங்க சுத்தி இருக்கோ தெரியல, அதுக்கு நல்லபடியா மோட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தைக்கிறான். தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் களத்துக்கிட்ட கையில ஒரு மஞ்சள் கலர் மாதிரி பேப்பர் எடுக்கிறான். அதுல ஏதோ எழுதி இருக்கு. அது தைச்ச இடத்துல வைக்கிறான். சடா அந்த பொண்ணோட கண்ணு ஓப்பன் ஆகுது. அப்ப செமையா வெளிய இருந்து காத்தடிக்குது. கதவெல்லாம் டப டப டபன்னு அடிச்சுட்டே இருக்கு. ஹீரோவும் ஃப்ரெண்டுமே அதை மூடலான்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு திரும்பி பார்த்தா அங்க படுக்க வச்சிருந்த தங்கச்சிக்காரோட பணத்தை காணோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படி திரும்பி பாக்குறான். பக்கத்துல தான் அந்த பொண்ணு அப்படி நிக்குது. தலை இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நாகங்களா இருக்கு. அந்த பொண்ணோட தலைய அதுவே கையில பிடிச்சிட்டு இருக்கு. களத்திற்கு வேண்டிய இடத்துல ஃபுல்லா வெறும் நாகங்களாவும் இருக்கு. அப்படியே அவன் பயந்து போயிடுறான். அப்ப அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ஒரு பெருசா ஒரு நாகம் வருது. ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படியே களத்தை பிடிச்சி உடம்புல இருக்கிற ரத்தம் சதை எல்லாத்தையும் உறிஞ்சி அந்த இடத்துல கோரமான ஒரு பணமா மாத்திருது. ஹீரோ இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு அவனுக்கு தெரிஞ்ச மேஜிக் எல்லாம் பண்றான். அப்பயே அந்த பாம்பை கட்டுப்படுத்த முடியல. அந்த பாம்பை அவனை அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு பிரேதாத்மாவா சுத்தி இருந்த எனக்கு நீதான் நல்லபடியா ஒரு உடம்பு கொடுத்து மோட்சம் கொடுத்துருக்க, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுது. ஹீரோ உடனே எனக்கும் அவனுக்கும் உங்க மேல எந்த பகையும் கிடையாது, எங்களை நீ கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி பண்ணுது. அவன் உடனே மயக்கமாயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறான். முடிச்சவன் இது எந்த இடம், நம்ம எங்க இருக்கோம், நைட் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பாருக்குள்ளதான் இருக்கான். அப்ப மேல இருந்து ஜெய்ஜாண்டிகா ஒருத்தன் இறங்கி வரான். செமையா மேக்கப் எல்லாம் பண்ணிருக்கான். பேச ஆரம்பிக்கிறான். பார்த்தா லேடிஸ் வாய்ஸ்ல தான் பேசுறான். ஏண்டா நீ குடிச்ச சரக்குக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு கிளம்பு, சின்ன டின்ல 15 பெரிய டின்ல 5 குடிச்சிருக்க, மொத்தம் 50,000 ஆகுது, காசை எடுத்து அப்படிங்கிறாங்க. காசெல்லாம் என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறாடா. வெடி வெடியே மாடு கள்ளி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டு இப்ப காசு இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு பக்கத்துல வந்து சுத்தி அவன் அழுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சரி காசு இல்லைனா பரவாயில்ல, நீயும் கட்டு மஸ்தா தான் இருக்க, நான் உன்னை வச்சு அதை சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு கதற அவன் கற்ப சூரிய அடிடுறாங்க. ஹீரோ ஒரு வழியா அங்க தப்பிச்சு அவன் வீட்டுக்கு ஓடியாந்துறான். ஹீரோவும் வந்து அவன் வீட்டு கதவை திறக்கிறான். பார்த்தா அவன் வைஃப் நிக்கிறாங்க. பக்கத்துலயே அந்த பாம்பு பொண்ணு நிக்கிறாங்க. அந்த பாம்பு பொண்ணு யாருங்கிறதே இவனுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நைட் இவன் மூஞ்சில ஒரு மந்திர பொடி மாதிரி தூக்கிட்டு இருப்பாங்களா, அதனால இவனுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும். என்ன நடந்துச்சுங்கிறே இவனுக்கு தெரியல. அப்ப மூஞ்சி தொட்டு பாக்குறான். மூஞ்சி ஃபுல்லா லிப்ஸ்டிக்கா இருக்கு. அதுக்கப்புறம் என் பக்கத்துலயே கறி இருக்கு. அதை எடுத்து அப்படியே மூஞ்சி ஃபுல்லா பூசிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரான். அதை பார்த்து அவங்க வைஃபோ என்னங்க ஆச்சு, மூஞ்சி ஃபுல்லா அப்படி கரியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா வர வழியில ஒரு சொரிநாய் துரத்துச்சு, அதுக்கு தப்பிக்கணும் வேகம் முடியாது, சாக்கடையில் விழுந்துட்டேன், அதனாலதான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சான். அப்ப பக்கத்துல இருக்கிற அந்த பாம்பு பொண்ணை பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த பாம்பு பொண்ணு நீங்க தானே நைட் அந்த சுடுகாட்டுல என்னை காப்பாத்துனீங்க நிறைய ரவுடி பசங்க இருந்து, அப்புறம் உங்க வீட்டு அட்ரஸ் கூட கொடுத்து போய் வீட்டுல இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நம்ம குடி போதில் அப்படி சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்போம். ஆமா நான் தான் சொன்னமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பு பொண்ணு நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே கிடையாது, இங்க எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல, இந்த வெள்ளிக்காசு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு நான் உங்க வீட்டுல ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோட வைஃபோ காசுல எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க எத்தனை நாளும் இங்க இருங்க, எங்களுக்கு அது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம சரிங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அடுத்து அந்த ஊர் ராஜாவை தான் காட்டுறாங்க. அவங்க சோல்ஜர் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல தொடர்ந்து கொலை நடந்துகிட்டே இருக்கு, ஏன் இன்னும் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கல அப்படின்னு கேக்குறாரு. சோல்ஜர்ல ஒருத்தர் ராஜா அவன் கொலை பண்ற இடத்துல எந்த தடையும் விட மாட்டேங்கிறான், அதனாலதான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தடயத்தை கண்டுபிடிச்சு அவனையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கேன், இன்னும் ஒரு வாரத்துல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு என் முன்னாடி நிறுத்தினா உங்க எல்லாத்தையும் தூக்குல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மிரட்டுறாரு. அடுத்த
அடுத்து அந்த பாம்பு பொண்ணு வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க நேத்து ஹீரோ ஹோட்டல்ல ஒரு லேடி கூட தூக்கிட்டு போயிட்டு ராவடி பண்ணுவாங்கல்ல, அந்த லேடி அப்படியே இந்த இடத்துல மயக்கமா கிடக்குறாங்க. அந்த பாம்பு பொண்ணு உடம்புல இருந்து ஒரு ராட்சச பாம்பு வெளியே வருது. வந்து அந்த ஹோட்டல் லேடி அப்படியே கடிச்சு அவங்க உடம்புல இருக்கிற ரத்தம் சதை எல்லாத்தையும் அப்படியே மொத்தமா உறிஞ்சு இழுத்துருது. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே எலும்புதோலுமா செத்து போயிடுறாங்க. இதை சாப்பிடறதுனால இந்த பாம்பு பொண்ணுக்கு அப்படியே மனசும் உருவத்திலேயே இருக்கலாம், இல்லைன்னா பாம்பா மாறிடுவாங்க. அதுக்காக தான் இந்த நிறைய பேர்த்து இப்படி கொண்டு அவங்க உடம்புல இருக்கிற ரத்த சதை எல்லாத்தையும் இப்படி உறிஞ்சிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோவையும் ஹீரோயினையும் அவங்க வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயின், எங்க அந்த பொண்ணை நம்ம வீட்டுல தங்க வச்சுட்டோமே, அந்த பொண்ணுக்கு நம்ம வீடு பிடிச்சிருக்கா இல்லையா தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு என்னமா தெரியும், அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ பார்த்தால இருந்தே டயர்டா இருக்க மாதிரி தான் இருக்கா, அவளுக்கு ஏதாச்சும் காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படிங்கிறாங்க. நான் போய் கேட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அவங்க கதை வழியா சந்தில பாக்குறான். பார்த்தா பாம்பு பொண்ணு அங்க குளிச்சிட்டு இருக்கு. கதை பார்த்தோன்னா வெக்கப்பட்டு திரும்பிக்கிறான், அப்படியே ஜொல்லு ஊத்துறான். அதுக்கப்புறம் மறுபடியும் கதை வழியா பாக்குறான். ஒரு கால் மாதிரி தெரியுது. எந்த கால்னா அந்த ஹோட்டல் அடி கொண்டு வச்சிருப்பாள் அந்த கால் தான் தெரியும். மறுபடியும் திரும்பிக்கிட்டு என்ன ஒரு கால் மாதிரி தெரியுது, மறுபடியும் என்னன்னு கிளியரா பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவுல பார்க்கலான்னு போறான். கரெக்டா அந்த பாம்பு பொண்ணு கதவு திறந்துட்டு வெளியே வந்துருது. என்ன இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இந்த பக்கம் அப்படியே ஒரு வாக்கிங் வந்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த ஹோட்டல் லேடியோட ஹோட்டல தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் வந்து சாப்பிட்டு இருக்கான். இவன் யாருன்னா பாம்பு பிடிக்கிறவன் தான். சாப்பிட்டு இருக்கும் போதும் என்னடா இங்க பாம்பு வாசம் மாதிரி வருது, இப்ப இங்க ஏதோ ஒரு பாம்பு வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவன் கண்டுபிடிச்சிடறான். அடுத்து அப்படியே அந்த பாம்பு பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ உடம்புல அங்கங்க உள்ளுக்குள்ள அப்படியே பாம்பு நிலைஞ்சிட்டு இருக்கிறதுலாம் வெளியே தெரியுது. அவன் மறுபடியும் நார்மல் மனுஷியா இருக்கணும்னா மறுபடியும் மனுஷங்களை கொண்டு அவங்களோட ரத்தத்தையும் சதையும் சாப்பிட்டாதான் அவன் மறுபடியும் நார்மல் மனுஷியாவே இருக்க முடியும். அதே டைம்ல அந்த பாம்பு பிடிக்கிறவனை காட்டுறாங்க. அந்த பாம்போட வாசத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த பழைய வீட்டுக்கிட்ட வந்துடுறான். அந்த பழைய வீட்டுக்கு வந்த பாம்பு பிடிக்கிறவன் அங்க செத்து கிடக்கிற ஹீரோட ஃப்ரெண்டு உடம்ப தொட்டு பாக்குறான். இது அந்த பாம்பு தான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து ஒரு தகுடு எடுத்து தேய்க்க ஆரம்பிக்கிறான். எதுக்காக இதை தேய்க்கிறானா, அந்த பாம்பை இங்க வர வைக்கிறதுக்கு தான். அந்த பாம்பு அப்படியே பின்னாடி வந்து நிக்குது. இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவனும் சண்டை போடுறான். பார்க்கறதுதான் பைத்தியகாரமா இருந்தாலும் அந்த பாம்பை போட்டு அடி பிரிச்சு எடுக்கிறான். கையில ஒரு ஓட்ட கூட எடுத்துக்கிட்டே போட்டு வெளுன்னு வெளுக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த பாம்புனால இவனை சமாளிக்க முடியல. அது அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருது. அந்த பாம்பு பிடிக்கிறவங்கிட்ட செமையா அடி வாங்கின அந்த பாம்பு பொண்ணு அப்படியே ஒரு பாலத்தை மேல டயர்டா படுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்கமா தான் ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. உடனே அந்த பாம்பு வந்து அப்படியே ஹீரோயினை கடிக்கலான்னு ட்ரை பண்ணுது. மறுபடியும் மனச உருவத்துக்கு மாறிட்டு அப்படியே அந்த இடத்துல அந்த லேடி நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோயினும் என்ன இந்நேரத்துக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு புழுக்கமா இருந்துச்சு, அதனாலதான் வெளியே ஒரு வாக்கிங் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்நேரத்துக்கெல்லாம் வெளியே வரக்கூடாது, அது ஆபத்து, வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டே கூட்டிட்டு போறாங்க. அப்ப பின்னாடி பக்கம் அப்படியே அந்த பாம்பு வந்து ஹீரோயினை கடிக்க ட்ரை பண்ணுது. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்லிட்டு வராங்க. எனக்கு என் வீட்டுக்காரருக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் எங்களுக்கு குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே பாம்பு லேடி, இதுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க, சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, அப்போ ஒரு வைத்தியர் வந்தாரு, விசேஷமா ஒரு மருந்து தயாரிச்சு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன், அந்த மருந்தை எப்படி தயாரிக்கிறது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நீங்க எனக்கு மருந்தை செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டிப்பா செஞ்சு தரேன், அதுக்கு நீங்க என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை அந்த பாம்பு பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக கூட்டிட்டு போறாங்கன்னா ஹீரோயினை கொன்னுட்டு அவங்க இடத்துல இவங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கூட்டிட்டு போன ஹீரோயின் அப்படியே ஒரு பெட் மேல படுக்க வைக்கிறாங்க. முதல்ல அப்படியே ஒரு லைட்டா ஒரு தட்டு தட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே மயக்கமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ராட்சச பாம்பு வெளியே வருது. வந்த பாம்பு ஹீரோயின் அப்படியே கடிச்சு ரத்த சதையெல்லாம் உரிய போகுது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அதை பண்ணாம அப்படியே அந்த பாம்பை வச்சு கஷ்டம் மட்டும் உடம்புல ஏத்திடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அப்படியே மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பாம்பு பொண்ணு வந்துட்டு, ஹீரோயின் நான் இப்பதான் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த மருந்தை மொத்தமா கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அந்த மருந்தை மொத்தமா ஒரே டைம்ல ஏத்த முடியாது, ஏன்னா உடம்பு ஏத்துக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தான் உடம்புல ஏத்தணும், இன்னைக்கு நைட்டும் என் வீட்டுக்கு வாங்க, மிச்சம் எல்லா மருந்தையும் உங்க உடம்புல ஏத்திடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இரண்டு அப்படியே சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பழைய வீட்டுக்கிட்ட அந்த பாம்பு பிடிக்கிறவன் இன்னும் அந்த பாம்பை தேடிட்டு தான் இருக்கான். அதே இடத்துல அந்த பாம்பு பொண்ணு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. இவன் கையில மாட்டாம ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சிடறா. அதே டைம்ல ஊருக்குள்ள ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கான். பின்னாடி அந்த ராஜாவோட காவலர்கள் எல்லாம் அந்த கொலையாளியை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடிறாங்க. இதை பார்த்து அவனோட கொஞ்சம் பயந்து ஓரமா நின்னுக்கிறான். அவனை தாண்டி ஓடுறாங்க. யார கொலையாளின்னு சொல்லி துரத்திட்டு போறாங்கன்னா அந்த பாம்பு பொண்ணு தான் கொலையாளின்னு சொல்லி துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்கிட்ட இருந்தாலும் ஒரு வழியா தப்பிச்சு ஹீரோட வீட்டுக்குள்ள போயிடுறா. போனவ அங்க போனதுக்கு அப்புறம் இவ தோலை கிழிக்கிறா. உள்ள இருந்து நிறைய பாம்பு அப்படியே க்ளோஸா ஹீரோனை போய் சாப்பிடுற மாதிரி போகுது. இந்த பாம்பு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு காவலர்கள் இந்த வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. வந்ததுல ஒருத்தன் அப்படியே கதை வழியா உள்ள என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. உள்ளுக்குள்ள அத்தனை பாம்பையும் பார்த்தோன்னே சுருண்டத்திலேயே விழுந்துறான். இன்னொருத்தன் எனத்தை பார்த்து இவன் சுருண்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஓட்டலையும் இவன் பாக்குறான். பார்த்தா இவன் மூஞ்சுக்கு முன்னாடி அந்த ராட்சச பாம்பு நிக்குது. இவன் ஒரு வழியா கொன்றுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் மயக்கத்திலிருந்து முடிச்சிடறாங்க. அவ கையில இங்க ரெண்டு பேர்த்து இப்ப கொன்னால காவலர்கள் அவங்களோட இதயத்தை எடுத்து சூப்பு மாதிரி ரெடி பண்ணி கொண்டு ஹீரோயின் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை குடிச்சிடறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப முழு மருந்தையும் நான் கொடுத்துட்டேன், இனிமேட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த பாம்பு பொண்ணு. இதை கேட்ட ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பு பொண்ணு ஒரு பவுடர் கொடுத்துருப்பா. இதை நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா
எல்லாம் சேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா ஹீரோவை குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோ குடிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ வர வழியில தலைக்கு போடுற ஒரு பின் அழகா இருக்கும், அதை பார்த்து ஹீரோனுக்காக வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்றான். இதை பார்த்தா ஹீரோயினோ ஏங்க இதை பார்க்கறதுக்கே காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு, எதுக்காக இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது உன் தலையில இருந்து அழகா இருக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பவுடர் மிக்ஸ் பண்ண தண்ணி எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அதை குடிச்சோன்னா அப்படியே ஒரு போதை வர மாதிரி ஆயிடுது. ஹீரோயினை பாக்குறான், ஆனா அங்க ஹீரோயினோட உருவமே தெரியல, அந்த பாம்பு பொண்ணோட உருவம் தான் தெரியுது. அதை பார்த்தாம இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயின் என்னங்க விளையாடுறீங்களா, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள பெட்ரூம் கூட்டு போயிடறாங்க. பெட்ல 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அவன் அப்படியே போதையில கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல வில்லியோட பேரை சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அங்க பெட்ரூம்ல உட்காந்து ஓச்சிட்டு இருக்காங்க நடந்த விஷயத்தை. என்ன நம்ம கூட சந்தோஷமா இருக்கும் போதும் அவளோட பேரை சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல ஊருக்குள்ள காட்டுறாங்க, ஒரு சந்துக்குள்ள அப்படியே ஒரு பொண்ணு மயக்க மட்டும் உட்காந்து இருக்க மாதிரி இருக்கு. அந்த வழியில ஒரு பெரியவர் நடந்து வராரு. ஏமா என்னப்பா பண்ற, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கேட்டு வர்றாரு. சடனா அங்க பார்த்தா அந்த பாம்பு பொண்ணு தான் இருக்கா. பாம்பா மாதிரி அப்படியே அந்த பெரியவரோட உடம்புல இருக்கிற ரத்தம் சதையில அதை எப்படி உறிஞ்சு எடுத்துறான். அதே டைம்ல பெட்ரூம்ல காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து அந்த வில்லி மேல இருக்கிற சந்தேகத்துல அவ வீட்டுல போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அங்க அந்த பாம்பு பொண்ணு இல்ல. உடனே வீட்டை ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஒரு கபோர்ட திறக்கிறாங்க, உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரே பணமா இருக்கு. இதை பார்த்தா அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அப்படியே பின்னாடி நவுந்து வராங்க. பார்த்தா பின்னாடி பக்கம் தான் அந்த பாம்பு பொண்ணு நிக்கிறா. வந்தவ என்ன இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி சமாளிக்கிறாங்க. அவங்க உடம்புல ஃபுல்லா வேத்து இருக்கு. இதை பார்த்து அந்த பாம்பு பொண்ணு என்ன உடம்புல ஃபுல்லா வேத்து இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு, இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்க, உங்க வீட்டுக்காரர் எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. கோவமா நான் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோ பக்கத்துல ஹீரோயினும் படுத்திருக்காங்க. காலையில ஹீரோ முடிச்சதுக்கு அப்புறம் சாரி நேத்து நைட் தெரியாம போதையில அவ பேரை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறான். இதை கேட்ட ஹீரோயினா டென்ஷனா எந்திரிச்சு உட்காந்துட்டு இனிமேட்டு அவளை நம்ம வீட்டுல இருக்க விடுறது நல்லது கிடையாது, அவளை நான் இப்பயே வீட்டுட்டு போக சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அடுத்து அப்படியே அந்த ஊர் ராஜாவை தான் காட்டுறாங்க. அவ பக்கத்துல இருக்க மந்திரி கிட்ட இன்னும் அவளை கண்டுபிடிக்கல, அவளை இன்னும் கண்டுபிடிக்கலாம், அவளுக்கே உன்னை கல்யாணம் பண்ணிச்சிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு அந்த பாம்பு பொண்ணு எங்க இருக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம்ல ஹீரோ போயிட்டு அந்த பாம்பு பொண்ணை பாக்குறான். பாம்பு பொண்ணு நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறத டைரக்டாவே சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோவோ இது எப்படி சாத்தியமாகும், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அழகான பொண்டாட்டி இருக்கா, என்னாலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கறத சொல்லிடுறான். இதை கேட்ட அந்த பாம்பு பொண்ணும் இனிமேட்டு இந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கான். வர வழியில அந்த பாம்பு பிடிக்கிறவனா பாக்குறான். பாம்பு பிடிக்கிறவன் ஹீரோவை மோந்து பார்த்துட்டு உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றான். ஹீரோ எதையுமே கவனிக்காம அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். மறுபடியும் அவன் பக்கத்துல வந்துட்டு சரி நீ இதெல்லாம் கவனிக்கலனா பரவாயில்ல, எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், உன் வீட்டுல இடம் தரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோ ஊர் எல்லையில ஒரு சுடுகாடு இருக்கு, அதுல போய் தங்கிக்கோ, ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிடுறான். ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வரான். வந்தா அவன் வீட்டோட 2 கதவு சந்துல நிறைய காவலர்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோ என்ன இங்க என் கதவு சந்துல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பேசாத, இந்த ஊர்ல நடக்கிற கொலைக்கெல்லாம் காரணமானவள உன் வீட்டுல தான் மறைச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயின் வந்து கதவை திறந்துட்டு நான் தான் இவங்க எல்லாம் வர சொன்னேன் இந்த பாம்பு பொண்ணை பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ள போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ள போய் காவலர்கள் எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அப்படியே உள்ள நின்றுட்டு இருக்காங்க. அந்த கபோர்ட்ல இருக்கிற பணங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை அந்த காவலர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வராங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பாம்பு பொண்ணு வந்துடுறா. வந்துட்டு நீங்க யாரை தேடிட்டு இருக்கீங்களோ அவளே நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளை அப்படியே கைது பண்ணி ராஜா கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பாம்பு பொண்ணை கைது பண்ணி ராஜா கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. ராஜாக்கே அவளை பார்த்து பயமா இருக்கு. அதனால கையில இருக்கிற காத்தாடி பின்னாடி அவ ஒளிஞ்சுக்கிட்டே மந்திரியை பார்த்து அவ செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிறாளா கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இதை கேட்ட பாம்பு பொண்ணு அப்பதான் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறா. நான் அந்த கொலையெல்லாம் பண்ணல, ஆனா அந்த கொடூரமான கொலையெல்லாம் பண்றது யாருங்கிறது எனக்கு தெரியும், அவளை மட்டும் நீங்க பிடிக்கலனா கண்டிப்பா உங்க எல்லாத்தையுமே கொன்னுடுவா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட ராஜாவோ அவளை எப்படி பிடிக்கிறதுங்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம்ல ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். எதுக்காக அவளை ராஜா கிட்ட புடிச்சு கொடுத்த அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இன்னமும் அந்த பாம்பு பொண்ணு ஒரு கெட்டவ அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஹீரோயினுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரியும். ஹீரோயினோ உங்களுக்கு அவளை பத்தி ஒன்னும் தெரியாது, அவள் நிறைய பேர்த்த கொண்டிருக்கா, இந்த கபோர்டு தான் இங்க பணத்தால வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் திறந்து காட்டுறாங்க. பார்த்தா அதுக்குள்ள அந்த பாம்பு பொண்ணோட ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. உனக்கு அவன் மேல போறாம அதனாலதான் அவளை புடிச்சு கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோ செமையா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். கோவமா கத்திட்டு ஹீரோ வெளியே கிளம்பிடுறான். அப்பதான் ஹீரோயினோட கண்ணையே காட்டுறாங்க. அப்படி கண்ணு ஃபுல்லா பாம்பு கண்ணாட்டா மாறிடுச்சு. அந்த குழந்தை போறதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பால, அப்ப கூட பாம்பை விட்டு கடிக்க வச்சிருந்திருப்பா. அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் உடம்புல ஏத்திருப்பா. அதனால ஹீரோயின் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாம்பா மாறிட்டு இருக்காங்க. ஹீரோ நேரா அங்க இருந்து எங்க கிளம்பி போறான்னா ஜெயில இருக்கிற அந்த பாம்பு பொண்ணு தான் பார்க்க போறான். அப்ப வெளியே ஒரு காவலாளி உட்காந்துருக்கான். உள்ள அனுமதி கிடையாது, யாரையும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறான். உடனே ஹீரோ வந்து கையில கொஞ்சம் வெள்ளி காசு எடுத்து காட்டுறான். இதை பார்த்தோன்னே சரி உள்ள போய் சீக்கிரம் பேசிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அலோவ் பண்ணிடுறான். உள்ள போயிட்டு அந்த பாம்பு பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். சாரி என்னை மன்னிச்சுக்கோ, இந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ ஒன்னும் தப்பு கிடையாது, நானே எப்படி உங்கள்ட்ட சொல்றது, உன் பொண்டாட்டி தான் அந்த பாம்பு பொண்ணு அப்படிங்கறத. இதை கேட்டானே ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. ஏன் பொண்டாட்டி பாம்பு பொண்ணா? ஆமா, அவ பாம்பா மாறத நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி சொல்றான். இதை கேட்டானே ஹீரோ அப்படியே சோகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் வீட்டுக்கு வெளியே நிறைய காவல்கள் நின்று இருக்காங்க. இவனும் அந்த பாம்பு பேய் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே நிறைய மந்திர புலியில தூக்கி வீசுறாங்க. ஆனா இவனுக்கு ஒன்னும் ஆக மாட்டேங்குது.
உள்ள இருந்து ஹீரோயின் அப்படியே கத்திட்டே வெளியே வராங்க. ஹீரோயின் மேல நிறைய அந்த மந்திர பொடியெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஹீரோயினால அந்த எரிச்சலே தாங்க முடியல, அப்படியே கத்திட்டே இருக்காங்க. அப்ப அப்படியே அவங்க பாம்பா மாறுறாங்க. இதை பார்த்தா ஹீரோ அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிடுறான், இவ தான் நம்ம ஃப்ரெண்டை கொன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயின் பக்கத்துல க்ளோஸா போயிட்டு எதுக்கு அடி என் ஃப்ரெண்டை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசி டக்குன்னு கத்தி எடுத்து குத்திடுறான். இவன் குத்துனதுக்கு அப்புறம் ஒரே குத்தான் குத்துறான். அதுக்கப்புறம் அங்க வந்து சுத்தி காவலர்களும் நிறைய வெட்டுறானுங்க. ஹீரோயினால அங்க வழியே தாங்க முடியல, ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அடுத்து ராஜாவை தான் காட்டுறாங்க. ஜெயில இருக்கிற அந்த பாம்பு பொண்ணை பார்க்க போலான்ட்டு ஜெயிலுக்கு வராரு. அப்ப வழியில ஒரு காவக்காரர் இருப்பான், அவன் ஃபுல் போதையில் இருக்கான். வரது ராஜான்னு கூட தெரியாம ராஜாவை தடுத்து காசு கொடுத்தாதான் உள்ள விட முடியும், இல்லைன்னா உள்ள அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட ராஜாவை செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. பக்கத்துல இருக்கிற வேற காவலர்கிட்ட இவனை தூக்கிட்டு போயிட்டு மொட்டை மாடியில வெயில துணியெல்லாம் படுக்குவீங்களா ஒரு நாள் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பாம்பு பொண்ணை பாக்குறாரு. எங்களை மன்னிச்சுக்குங்க, உங்களை தப்பா கைது பண்ணிட்டோம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மையான பாம்பு பொண்ணே அந்த ஹீரோட பொண்டாட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. என் காவலர்கள் எவ்வளவோ அவளை பிடிக்கலான்னு முயற்சி பண்ணாங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்தாலும் தப்பிச்சு ஓடிட்டாவ அப்படின்னு சொல்றாரு. வேற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க, அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாம்பு பொண்ணும் ஹீரோயினை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறது ஐடியாவை ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பொதுவா அந்த பாம்பு பேய்களுக்கு இதயத்தில் இருக்கிற ரத்தம் ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய நாய்ங்க மிருகத்தை எல்லாம் கொண்டு அதோட ரத்தத்தை நிறைய எடுத்து ஒரு இடத்துல ஊத்தி வச்சுட்டு அது பக்கத்துல ஒரு குளத்துல மந்திர பானங்களை ஊத்தி வைங்க, அதை வச்சு அவங்கள பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்குறாங்க. அடுத்து அப்படியே ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. அவன் செமையா குடிச்சிட்டு இருக்கான். குடிச்சிட்டு போதையில அப்படியே அண்ணாந்து பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நீ பாம்பு பேயா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவளா இருந்தாலும் சரி கெட்டவளா இருந்தாலும் சரி நீதான் எனக்கு வேணும், உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சடனா அங்க ஹீரோயின் மறைஞ்சு போயிடுறாங்க. பார்த்தா இவன் போதையில தான் அப்படி இமேஜினேஷன் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஹீரோவோ கையில விளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். எங்க இருக்க நீ எப்படி இருந்தாலும் உன்னை ஏத்துக்கிறேன், என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதையெல்லாம் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பாம்பு பொண்ணு வந்துடுறா. என்ன உன் புருஷன் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா உனக்கு கஷ்டமா இருக்கா, நீ மட்டும் இங்கதான் இருக்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சத்தம் போட்டினா கண்டிப்பா உன் புருஷன் அடுத்த நிமிஷமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணன, என் குடும்பத்தையே மொத்தமா செதைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவ என்ன காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு உயிர் கொடுத்ததே உன் புருஷன் தான், அவனை நான் அடையணும்னு நினைச்சேன், ஆனா அவன் மொத்த உயிரையும் உன் மேலதான் வச்சிருந்தான், உன்னை கொண்டிருந்தா கூட என்னால அவன் அடைஞ்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு திட்டம் போட்டேன், என் உடம்புல இருக்கிற விஷத்தை உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தனேன், உன்னை ஃபுல்லா பாம்பு பேயா மாத்தினேன். அதுக்கப்புறம் உன் புருஷங்கிட்டே கத்தி கொடுத்து உன்னை குத்த வச்சேன், நீ இறந்ததுக்கு அப்புறம் உன் இடத்துல நான் வந்து வாழ்றதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன், உன் வயித்துல ஒரு கரு வளர்ந்துட்டு இருக்கு, இப்ப அதுவும் நீ உயிரோட இருக்கணும்னா இப்ப ராஜாவோட ஆளுங்கெல்லாம் ஒரு இடத்துல வலைய விரிச்சிருக்காங்க, அந்த இடத்துல போய் நீயே மாட்டிக்கணும், அவங்க உன்னை கொல்ல போறது கிடையாது, ஜெயில தான் போடுவாங்க, நீ ஜெயில வாழ்ந்துக்கலாம் உன் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் நம்பிட்டு ஹீரோயினும் போயிட்டு அந்த ராஜாவோட ஆட்கள் வலைய வச்சிருக்க இடத்துல போறாங்க. போய் அவங்களே மாட்டிக்கிறாங்க. பார்த்தா அவங்க கொல்லாம அந்த இடத்துல ஒரு மந்திர தண்ணி வச்சிருக்கானுங்க ஆசிட் மாதிரி, அதுல இழுத்து போய் போலான்னு பாக்குறாங்க. இது தெரிஞ்சோட ஹீரோயின் கத்துறாங்க, டே நீ விடுங்கடா அப்படின்னு கெஞ்சி கதறாங்க. என் வயித்துல ஒரு குழந்தை வளருதுடா ப்ளீஸ் நீ விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவனை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஆசிட் தண்ணியில போட்டு அப்படியே முக்கி எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஹீரோ அங்க வந்துட்டு என்னடா பண்றீங்க என் பொண்டாட்டியே விடுங்கடா அவ இறந்துனா கண்டிப்பா இதே தண்ணியில விழுந்து நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னா ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக யார்டா உன் பொண்டாட்டியில இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் இப்ப பாம்பு பேய் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஹீரோ அப்படியே மன உடைஞ்சு போயிடறான். அப்புறம் எங்க இருந்தோ ஒரு நெருப்பு பந்து அப்படி பறந்து வந்து அந்த ஆசிட் தண்ணியில விழுவுது. அப்படியே நெருப்பு பிடிச்சி கபகபன்னு எரிஞ்சு அதே இடத்துல ஹீரோயின் கருகி சாகுறாங்க. இதை பார்த்தா ஹீரோ அப்படியே மன உடைஞ்சு அங்கேயே அழுது கத்தி கதறான். அதுக்கப்புறம் அந்த உடம்பெல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் காவலர்கள் போய் அந்த உடம்பு மேல தூக்கிட்டு வராங்க. அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு ஷாக்கான விஷயம், அப்படியே வயிற்றுல இருக்கிற கரு அப்படியே கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கருவை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு உண்மையே தெரிய வருது, இவன் பொண்டாட்டி ஒரு சாதாரண மனசிதான் அப்படிங்கிறது. இதை தெரிஞ்சாலும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றான். என் பொண்டாட்டி ஒரு சாதாரண மனசி தாண்டா, ஒரு அப்பா விட அநியாயமா எல்லாம் சேர்ந்து கொன்னுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறான் அதே இடத்துல அந்த கருவை கையில வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவையும் அந்த பாம்பு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பாம்பு பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாம்பு பொண்ணோட தொண்டையெல்லாம் எரியற மாதிரி இருக்கு. என்னடா எனக்கு கலந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் நடந்த விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் பொண்டாட்டி உடம்பு கருனதுக்கு அப்புறம் அங்க பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு அந்த பாம்பு பிடிக்கிறான் வந்துட்டு அவன் பொண்டாட்டி உடம்ப மோந்து பார்த்துட்டு உன் பொண்டாட்டி ஒன்னும் பாம்பு பேய் கிடையாது, உன் வீட்டுல இருந்தாலும் அவ தான் பாம்பு பேய், உடம்புல இருக்கிற விஷத்தான் உன் பொண்டாட்டி உடம்புல ஏத்திருக்கா, அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா, நீங்க அது தெரியாம அவளெல்லாம் கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்றான். இதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனா இந்த மருந்து இதை வந்து அவ குடிக்கும் போது அவ ட்ரிங்க்ஸ்ல ஏதாச்சும் கலந்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் உடம்புல இருக்க பாம்பு பேய் வெளியே வரும், அதை வச்சு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதை தான் இப்ப ஹீரோ கலந்து கொடுத்துருப்பான். அந்த விஷயத்த இப்ப அந்த பாம்பு பேய்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட அவள அப்படியே பயந்துட்டு ஹீரோ இருந்து தப்பிச்சு அப்படியே காட்டு பக்கம் வேகமா ஓடியாரா. கரெக்டா அந்த இடத்துல இந்த ராஜாவோட ஆட்கள் எல்லாம் ரெடியா இருப்பாங்க. இவ வந்தாலும் அப்படியே சங்கிலி எல்லாம் போட்டு அவர் 2 செடி இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. அப்ப மேல இருந்து ஹீரோயின் ஒரு தண்ணியில போட்டு அழுத்துனாங்களே ஆசிட் தண்ணி மாதிரி, அதை மேல இருந்து அப்படியே கொட்டுறாங்க. கரெக்டா அந்த இடத்துல ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்துட்டு உனக்கு என்னடா வேணும், எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீ சாகணும் அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பாம்பு பொண்ணும் இன்னும் என்னோட முழு சக்தி நீ பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு கையை வேகமா 2 பக்கம் இழுக்கிறா. அந்த இழுத்து பிடிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே செதறி வந்து இந்த சைடுல விழுவுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அடிச்சு தூக்கி எறிறா. அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த பாம்பு பிடிக்கிறவன் வந்துடுறான். வந்துட்டு இந்த பாம்பு பொண்ணுட்டு செமையா சண்டை போடுறான். ஆனா இப்ப அவ சமாளிச்சிடறா. ஏன்னா ஏற்கனவே கூட சண்டை போடுறதுனால இவன் எப்படி எல்லாம் அடிப்பா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு மாதிரி சமாளிச்சு இவன் அடிச்சு தூக்கி எறிஞ்சிடறா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ
அவன் கையில எப்பயுமே அந்த குணத்தை தைக்கிறதுக்கு ஊசி வச்சிருப்பான்ல, அதெல்லாம் வச்சு ஒரு மந்திர மாதிரிலாம் போட்டு சரன்னு விடுறான். பார்த்தா அந்த பாம்பு பொண்ணை துண்டு துண்டா வெட்டிடுறான். அவெல்லாம் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பாம்பு பிடிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா மறுபடியும் செத்த உடம்புல ஒன்னா சேருது. ஒரு கையில அப்படியே அவளோட தலையை பிடிச்சிட்டு வரா. தலைமையில நிறைய பாம்பா அப்படி நீட்டிட்டு இருக்குது. அப்புறம் அவ தலையை எடுத்து அவளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாளால அந்த பாம்பு பிடிக்கிறவனை சுருட்டி அப்படி தூக்கி அடிக்கிறா. ஒரு இடத்துல போய் அவன் அடிச்சு விழுந்துறான். அவன் எந்திரிக்க முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு பொண்ணு நடந்து வரா. அவன் ஒரு மந்திர கொடையை விடுறான். அது நிறைய கொடையா மாறி அந்த பாம்பு பொண்ணை சுத்தி அப்படியே சர்க்கிள் மாதிரி பிடிச்சிக்குது. அவன் எங்கேயும் தப்பிச்சு போகாம ஹீரோ அவன் கையில இருக்கிற ஊசியை நூலை விட்டு மந்திரம் சொல்லி அவ களத்தை ஒரு வழியா தச்சிடறான். தச்சதுக்கு அப்புறம் அப்படியே அதே இடத்துல நெருப்பு பிடிச்சி பஸ்மமாயி அதே இடத்துல இறந்துடுறான். ஒரு வழியா அவளை அழிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே சில வருஷங்கள் கழிச்சு ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு நல்லா வயசாயிடுச்சு. அவன் ஒரு கடை வச்சிருப்பான் இருக்கு. அந்த கடையில உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த கடைக்கு வந்த ஒருத்தர், என் ஃப்ரெண்டு உடம்ப தைக்கணும், உங்களால இன்னைக்கு நைட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப எங்க இருந்தோ ஒரு லேடிஸ் வாய்ஸ் கேக்குது. நான் வேணா போகட்டுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா அங்க ஹீரோயினோட பொண்ணு தான். அப்படியே அச்சாசல் பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரியே இருக்கு. வயிற்றுல இருந்து வந்த கரு அப்படி உயிரோட இருந்திருக்க மாட்டிருக்கு. அந்த பொண்ணு தான் இப்படி வளர்ந்து இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கு. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. பை பை மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.